உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். த ரைஸ் எழுமின் அமைப்பின் 14வது அனைத்துலக மாநாடு சென்னை மாநகரில் வருகின்ற ஜனவரி மாதம் 8, 9, 10, 11 நாட்களில் சென்னையின் மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான விடுதியான ஐடிசி சோழா கிராண்ட் விடுதியில் நடைபெற இருக்கிறது. உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த மாநாட்டினுடைய முதற் சிறப்பு என்பது டாவோஸ் மாநாடு நிறைவுற்ற கையோடு நடைபெறுகிறது. 6 மாதங்களுக்குள் அடுத்த மாநாடு. 6 மாத இடைவெளியில் ஒரு உலக மாநாடு மீண்டும் வேண்டுமா என்கின்ற கேள்வி எழலாம். 2 காரணங்கள். மாநாடுகள் தமிழர்களை இணைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக உத்தியாக இருக்கிறது. 1. 2, டாவோஸ் மாநாடு என்பது ஒரு மாபெரும் தருணம். உலகின் வல்லமைமிக்க நாடுகளின் தலைவர்களும் இந்த உலகின் பொருளாதார தலைவிதியை முடிவு செய்கிற மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைவர்களும் ஒன்று கூடுகிற ஒரு அரங்கில் தமிழர்களாகிய நாம் தமிழர்களாக சென்று சேர்ந்தோம் என்பது மிகப்பெரிய வரலாறு. அதுவும் அரசுகளின் உதவி எதுவும் இன்றி தமிழ் மக்கள் சமூகமாக அங்கு சென்று நின்றோம் என்பது தனிச்சிறப்பு. எனவேதான் அந்த உணர்வெழுச்சியின் அதிர்வலைகள் தொடர வேண்டும். அங்கு உணரப்பட்ட அல்லது எடுக்கப்பட்ட முடிவுகள் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்கின்ற விருப்பத்துடனும் வேட்கையுடனும் தான் சென்னை மாநாடு நடைபெறுகிறது. இதன் சிறப்பு தனித்துவங்கள் என்றால், இதுவரை வந்த மாநாடுகளில் அதிகபட்சமாக 28 நாடுகளின் தமிழர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சென்னை மாநாட்டில் 40 நாடுகளின் தமிழர்கள் பங்கேற்கிறார்கள். ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்க கண்ட நாடுகள், இப்படி இதுவரை அறிமுகமாகாத பல நாடுகள் இந்த மாநாட்டில் அறிமுகமாகின்றன. இதை போல் ஒரு வாய்ப்பு அவ்வளவு எளிதாக தமிழர்களுக்கு கிடைக்காது. 40 நாடுகளின் தொழில் வணிகம் செய்யும் வெற்றி தமிழர்களையும் வெற்றி பெற விழையும் வேட்கையுடன் உழைக்கும் தமிழர்களையும் சந்திக்கிற வாய்ப்பு என்பது மாபெரும் வரலாற்று வாய்ப்பு, தவறவிடக்கூடாது. காரணம், தமிழ் நட்பின் வழியாக தமிழ் வணிக உறவுகளை வலுப்படுத்துகின்றோம். அந்தந்த நாடுகளின் அரசுகளோடும் மக்களோடும் ஒரு உலக உறவை நாம் உருவாக்குகின்றோம். 2, இந்த மாநாட்டில் 1000ற்கு மேலான உலகத்தமிழ் தொழில் வணிக மற்றும் திறன் சார்ந்த தமிழ் உறவுகள் பங்கேற்கிறார்கள். 1000 பேர் பங்கேற்கிறார்கள் என்றால் ஆக குறைந்தபட்சம் அவர்கள் 300 வகையான தொழில்களையாவது செய்வார்கள். ஒரு மாநாட்டில் பங்கேற்பதன் ஊடாக சுமார் 300 வகையான தொழில்கள் அங்கு நீங்கள் அறிய வருவீர்கள். இப்படியும் தொழில் செய்யலாமோ, இப்படியும் நாம் வாழ்வில் வளர்ந்து முன்னேறுவதற்கு வழி இருக்கிறதோ என்று புதிய யோசனைகள் பெற்றுக் கொள்கின்ற ஒரு தருணமாகவும் இந்த மாநாடு இருக்கும். ஐடிசி சோழா கிராண்ட் அரங்கில் நடப்பதால் அங்கு பிரம்மாண்டமான பெரிய அரங்கும் சிறு சிறு அரங்குகளும் இருக்கின்றன. எனவே மாநாட்டிற்குள் 5-6 சிறு மாநாடுகள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறை சார்ந்தவர்களுக்கு அல்லது அந்த துறையோடு இணைந்தோ அறியவோ விரும்புகிறவர்களுக்கு என்று தனி மாநாடு நடைபெறுகிறது. கல்வித்துறையை சார்ந்த தனி மாநாடு நடைபெறுகிறது. மருத்துவ துறை சார்ந்த தனி மாநாடு நடைபெறுகிறது. ஏன் ஒவ்வொரு துறைகளுக்கும் நடைபெற வேண்டும் என்றால், ஐடி துறையை எடுத்துக்கொள்வோமே, 21ஆம் நூற்றாண்டில் ஒரு டிஜிட்டல் லாங்குவேஜ் இல்லாமல் அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் மனித வாழ்க்கை நடக்காது. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ புதிய தொழில்நுட்பங்களோ எந்தெந்த துறைகளில் வளரும், மிளிரும், சிறக்கும், அவற்றில் எப்படி தமிழர்கள் தங்களே முன்னதாகவே சென்று நின்று அதில் களமாடுவது என்பதை பற்றியெல்லாம் வழிநடத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இன்னும் மிக முக்கியமாக பல விஷயங்கள், ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் என்று சொல்வார்கள், ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் ஜியோ எக்கனாமிக்ஸ், இவற்றை பற்றி தமிழர்களுக்கு எடுத்துரைப்பது. உதாரணமாக சொல்லுவோமே, கடந்த 2 ஆண்டுகளில் 3-4 முக்கிய நகர்வுகள் நடந்திருக்கின்றன. இந்திய ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அது பல வாய்ப்புகளை தொழில் வணிகம் செய்கிறவர்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு தருகிறது. அதை பற்றி பேசுவோம். அல்லது சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த தொழில் வணிக உறவு ஒப்பந்தம்,
இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடர் என்கின்ற ஒரு நகர்வு, அல்லது தனுஷ்கோடி தலைமன்னார் சாலை வழிப்பாதை, இவையெல்லாம் என்னென்ன தொழில் வர்த்தக வாயில்களை திறக்கும் என்பதை பற்றி இந்த மாநாட்டில் பேசப்படும். எந்த நாட்டில் உங்களுக்கு தொழில் வணிக நிறுவனங்கள் தொடங்க வேண்டும் என்றாலும் அதற்கு வழிகாட்டுதல் மட்டுமல்ல, உதவியும் செய்யக்கூடிய ஒழுங்குகளை ரைஸ் அமைப்பு சென்னை மாநாட்டில் செய்திருக்கிறது. இந்தியாவையும் இந்த முறை கவனப்படுத்துகிறது. காரணம், இந்தியாவினுடைய சந்தை மிகப்பெரிய சந்தை. தமிழர்கள் தமிழகத்தை விட்டு வேறு மாநிலங்களுக்கு சென்று வேறு மாநிலத்தவர்கள் எல்லாம் இங்கு வந்து நன்றாக வாழ்கிறார்கள், தொழில் வணிகம் செய்து பெரும் செல்வம் ஈட்டுகிறார்கள். ஆனால் தமிழர்கள் தமிழகத்தினுடைய எல்லையை கடந்து செல்வதற்கு ஒரு சிலரை தவிர தயங்குகிறார்கள். எனவே இம்முறை இந்தியாவினுடைய முக்கிய நகரங்கள் அனைத்திலிருந்தும் அங்கு வெற்றிகரமாக தொழில் வணிகம் செய்யக்கூடிய தமிழர்களை அழைத்து வர வேண்டும். அங்கு ஒரு நல்ல செல்வாக்கோடு இருக்கக்கூடிய தனி மனிதர்கள், திறனாளர்கள், அரசு, தமிழ் அதிகாரிகள், இவர்களை எல்லாம் அழைத்து வர வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கின்றோம். பெங்களூரிலிருந்து மட்டுமே சுமார் 100 வெற்றி தமிழர்கள் வந்து பங்கேற்பார்கள் என்று நாங்கள் கணித்திருக்கின்றோம். அதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல ஒடிசா மாநிலத்திலிருந்து, கேரள மாநிலத்திலிருந்து, புதுடில்லியிலிருந்து, மும்பை நகரிலிருந்து, கொல்கத்தா மாநகரிலிருந்து அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பாக இருக்கும். மிக முக்கியமாக பொலிட்டிக்கல் இக்கானமி என்பதை பற்றி, தமிழ் பொலிட்டிக்கல் இக்கானமி என்பதை பற்றி நாங்கள் பேச தலைப்படுகின்றோம். காரணம், தமிழகத்தில் பொதுவிலேயே அரசியல் என்பது ஒரு நெடுஞ்சாலையில் செல்கிறது, மக்களினுடைய தொழில் வணிக முயற்சிகள் என்பது இன்னொரு நெடுஞ்சாலையில் செல்கிறது. இரண்டும் சந்தித்துக் கொள்வது அரிதாகவே இருக்கிறது. அரசியல் சமூகத்தோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் தொழில் வணிகம் எளிதாக முன் செல்ல முடியும், வெற்றி பெற முடியும். இந்த இணைதலை, உரையாடுதலை எப்படி நாம் ஒரு கட்டமைப்பது, நிறுவனமயப்படுத்துவது என்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். எனவே இந்த முறை தமிழக அரசின், ஒன்றிய அரசின் அமைச்சர் பெருமக்கள், முக்கியமானவர்கள் சிலரையும், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், முடிவெடுக்கிற நிலையில் இருக்கிறவர்கள், அவர்களையும் அழைத்து வந்து தொழில் வணிக சமூகத்தோடு அவர்கள் இணக்கமாக இணங்கி அறிந்தும் தெரிந்தும் உரையாடியும் பயனுள்ள வகையில் தமிழ் சமூகத்திற்கு செயல்படுவதற்கான ஒரு ஒத்துழைப்பு பண்பாட்டை உருவாக்குகின்ற முயற்சியையும் இந்த மாநாடு மேற்கொள்ளும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தமிழ் நட்பு. அமெரிக்காவிலிருந்து வெற்றி தமிழர்கள் வருவார்கள், கனடாவிலிருந்து வருவார்கள், சுவிட்சர்லாந்திலிருந்து மட்டுமே 25-30 தமிழர்கள் வருவதாக இப்போதே செய்தி சொல்லிவிட்டார்கள். இப்படி உலகின் வெவ்வேறு நாடுகளிலிருந்து, ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்கா, கானா நாடு, ஓஷியானா பகுதியிலிருந்து, கயானா நாட்டு, பப்புவா நாட்டிலிருந்து, இப்படி பலவேறு நீங்கள் நினைத்து பார்க்காத திசைகளில் இருந்தெல்லாம் தமிழர்கள் வருகிறார்கள். உலகெல்லாம் தமிழ் நட்பு உருவாவதற்கான, வேரோடுவதற்கான ஒரு வரலாற்று வாய்ப்பாக இந்த மாநாட்டை நீங்கள் கருத வேண்டும். கோ குளோபல் தமிழா என்று இந்த மாநாட்டிற்கு ஒரு பெரும் அறைகூவல் நாங்கள் வைத்திருக்கின்றோம். உலகெல்லாம் சென்றிடுவீர் 8 திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று பாரதி சொன்னார். நாங்கள் இன்று சொல்லுகிறோம், சென்றிடுவீர் 8 திக்கும், பொருட்செல்வங்கள் ஈட்டி உங்களையும் உயர்த்தி தமிழையும் தமிழ் இனத்தையும் உயர்த்துவீர்களாக. ஜனவரி மாதம் 8, 9, 10, 11 நாட்களில் சென்னை மாநகரில் சந்திப்போம். இந்த மாநாட்டை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், முன்னரே பதிவு செய்ய வேண்டும் என்றால் 91 500 600 32 என்ற எண்ணுக்கோ, 91 500 600 35 என்ற எண்ணுக்கோ அழைக்கலாம். அல்லது www.tamilrice.org என்கின்ற இணையதளம் வழியாகவும் அறிந்து கொண்டு பதிவு செய்யலாம். சென்னையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.